இதே மாதிரி தான் அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இன்னொருத்தர், அதை ஒட்டி கேட்கிறாரு. அஜிபா ஹதீஸை போல கருஞ்சீரக ஹதீஸும் பலவீனமா அமீன் அலிங்கிற ஒரு காரைக்கெல்லாம் கேட்கிறாரு. இந்த கருஞ்சீரகத்தை பத்தி இதே மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்கு, தொடச்சி ஒன்னா முடிச்சிடும் அதை வச்சுட்டு, அதனால இணைச்சு போட்டிருக்கு. ரெண்டு கேள்வி வெவ்வேறு காலத்தில் கேட்டது, ரெண்டையும் இணைச்சு கொண்டாந்து போட்டிருக்கு. கருஞ்சீரகத்தை பத்தி என்ன வருதுன்னு கேட்டா ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன வருதுன்னு கேட்டா, அதாவது இன்ன ஹாதிகள் ஹப்பத்த சௌதா, இந்த கருப்பு வித்து, அதான் கருஞ்சீரகம், கருப்பு வித்துன்னு வார்த்தையில மூலத்தில் இருக்குது. இந்த கருப்பு விதை அதாவது கருஞ்சீரகம் ஷிஃபாவுன் மின்குல்லிதா, ஒவ்வொரு நோய்க்கும் அது மருந்து. இல்ல சாம், மரணத்தை தவிர, மூத்துக்கு தான் தடுக்காது. மூத்த தவிர எந்த நோயா இருந்தாலும் எது தடுத்தனே, கருஞ்சீரகம் தடுத்து விடும் ஒரு அதிசயம் இருக்கிறது. இதை வச்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இல்ல சாம்ங்கிறாங்க. சாம்ங்கிறது மரணத்தை குறிக்கிறதுக்கு ஒரு அரிதான சொல்லு, மக்கள் பயன்படுத்தாத ஒரு சொல்லு, இலக்கியங்கள்ல சொல்ற சொல்லு. சஹாபாக்களுக்கு விளங்காம கேட்கறாங்க, உம சாம், சாம்டா என்னன்னு கேட்கறாங்க. ஹாலால் மௌத், மௌத்துக்கிறாங்க ரசூல். அதோட என்ன செய்யறாங்க, ரொம்ப ஒரு உயர்தரமான வார்த்தைகளை வச்சுதான் பேசுறாங்க. சாதாரண மக்களுக்கு புரியலன்னா விளக்கம் கேட்கிற மாதிரி. அப்ப சாமுண்டா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அல் மௌத்து, மௌத்து, மௌத்தை தவிர எல்லாத்துக்கும் கரிஞ்சீரகத்தில் குணம் இருக்குங்கிறாங்க. மூத்த தவிர எல்லாத்துக்கும் கரிஞ்சீரக குணம் இருக்குதா கேட்டா, கரிஞ்சீரகத்தை டெஸ்ட் பண்ணி இருக்குன்னு காட்டுவாங்க. இருக்கு யாருலண்டா, மூத்த தவிர எல்லாத்துக்கும் இருக்கான்னு தான் கேள்வி. கரிஞ்சீரகத்தில் என்னென்னது இருக்குன்னு சொல்லி இருக்குது யாரு இல்லைன்னு சொன்னா, கரிஞ்சீரகத்தில் இருக்கு, சாதா சீரகத்தில் இருக்குது, எல்லாத்துலயுமே இருக்கிறது. நம்ம மளிகைக்கு பயன்படுத்துற மிளகு, சீரகம், சோம்பு அனைத்திலுமே இருக்கிறதா செய்யுது. அப்ப அது மருத்துவம் இல்லைன்னு நம்ம சொல்ல வரல, நம்ம கேட்கிறோம்னு கேட்டா, அனைத்துக்குமே இந்த கரிஞ்சீரகத்தில் மருந்து இருக்குது என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? அப்படி சொன்னா என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா அது வஹி, அது மெய்யாக வேண்டும், அது பொய்யாவே கூடாது. அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட உண்மை பேசுறவன் யார்? 4:87 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 4:122 சொல்லி காட்டுகிறான், ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விட பேசுவதில் உண்மையாளன் யார்? அப்ப இது அல்லாஹ்வுடைய பேச்சு, வஹீங்கிறது ரசூலுல்லாஹ் பேசினாலும் அல்லாஹ் சொல்லித்தான் பேசி இருந்தால், இந்த கரிஞ்சீரகத்தை பேசி இருந்தால் உண்மையா இருக்கணும். உண்மையா இல்லையாங்கிற ஒரு கொஸ்டின் எழுப்பப்படும் போது நீ திருதுன்னு ஓடணும்னு சொன்னா, அப்ப என்ன இல்ல, உனக்கு அது நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். உண்மையா இல்லையாங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது, இந்தாண்டா உண்மைதாண்டா என்று நீ என்ன செய்யணும், வா எவனா கூட்டுவா, எந்த நோயாளி எவனா கூட்டுவா, கரிஞ்சீரகத்தை கூட குணப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லணும். அப்ப கரிஞ்சீரகத்துல எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது என்று இன்ற நவீன காலத்துல ஒவ்வொரு பொருளையும் என்ன மூலக்கூறு இருக்குன்னு சோதனை பண்ணக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். ஒரு அரிசினால் என்ன இருக்குது, உளுந்துனால் என்ன இருக்குது, அக்பர் அனைவரை பிரிச்சு என்ன செய்யறான், அதுல சொல்லிடுறான். இதுல உள்ள இது இதை செய்யும், இதுல உள்ள இது இந்த மாதிரி செய்யும் அப்படிங்கிறது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு கால, பிரிச்சு வரக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப கரிஞ்சீரகத்தில் அனைத்துக்கு இருக்குன்னு சொன்னா, அப்ப இன்னைக்கு உலகமே எய்ட்ஸுக்கு மருந்து, கொரோனாவுக்கு மருந்து இல்லைங்கிறான, எல்லாம் கரிஞ்சீரகம் வாங்கி கொடுங்கப்ப. கொரோனாக்கு தான் மருந்து இல்லைங்கிறீங்க, எய்ட்ஸுக்கு உலகம் மருந்து இல்லையில, அனைத்துக்கும் மருந்துன்னு சொன்னா உடனே அந்த தனிகாசன டாக்டர் என்ன செய்யணும், எங்கள்கிட்ட மருந்து இருக்கிறது, கரிஞ்சீரகத்தை வாங்கி சாப்பிட சொல்ல முடியுமா? உள்ள ஒண்ணே போட்டுருவாங்க. என்ன தவறான மிஸ்கைட் பண்றீங்கன்றாங்க, மருத்துவத்தின் பெயரால் தப்பான வழிகாட்டுறீங்கன்னு சொல்லி அவரை பிடிச்சி உள்ள போட்டாங்க. தனிகாசலத்தை இந்த பொய்யானது பரப்புறாருன்னு சொல்லி ஆளை அரெஸ்ட் பண்ணி கேசப்பட்டு உள்ள போட்டாங்க. அந்த மாதிரி என்ன செய்வாங்க, நீங்கள கரிஞ்சீரகத்தில் சாப்பிடுங்க, கொரோனாவுக்கு எந்த மருந்து இல்லைங்கிறாங்க, இருக்கிறது நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் சொல்ல முடியுமா? அப்ப இவ்வளவு நாள் ஆராய்ச்சி பண்றாங்க, கொரோனா வச்சு நீங்க கரிஞ்சீரகத்தில் ஆராய்ச்சி, முஸ்லீம் டாக்டர் வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்களேன். இல்ல, கரிஞ்சீரகத்தில் என்ன இருக்கு, அதுல என்ன குணம் இருக்குது அது இருக்கும், அதுல ஒண்ணுமில்லன்னு சொல்ல வரல. கரிஞ்சீரகம் குப்பைன்னு சொல்ல வரல. கரிஞ்சீரகம் இருக்கிற பொருள்கள்ல ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு மெடிசன் தான் கரிஞ்சீரகம் என்பது. கேள்வி என்னன்னு கேட்டா, அனைத்துக்கும் நோய் நிவாரணமா? அனைத்துக்கும் நோய் நிவாரணம் தரக்கூடிய ஒரு பொருளாக ஒரு பொருள் எல்லாம் படைச்சிருக்கிறானா? அது கிடையாது. அப்படி இருந்தா என்ன செய்யணும், நான் ஒரு நோயாளி கூட்டு குணமாக்குன்னு கேட்போம், அப்படிதான் கேட்போம். அல்லது விஞ்ஞானக்குரிய ஆய்வு பண்ணி என்ன செய்ய, அனைத்துக்கு இது மெட்டீரியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அதை சோதிச்சு பார்க்கறதுக்கு இது பொருள் இதுல இது இருக்குன்னு சொன்னா பார்க்கணுமா இல்லையா? இது உள்ளக்க பேட்டரி இருக்குன்னு சொன்னா காட்டுன்னு கேட்கணுமா இல்லையா? தொடர்ந்து பார்க்கணும். சந்தேகம் வராம நம்பினா ஒரு விஷயம். அப்ப நீங்க அதுல உள்ளது வெளிப்பட்டு காட்டணும். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வே நமக்கு என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நோய்க்கு ஒவ்வொரு நோய்க்கும் மருந்துன்னு சொல்றாங்க. ஒரு மருந்து அனைத்துக்கும்னா இப்பொழுது சொல்ல தேவையில்லை. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, லிக்குல்லி தாயின் தவாவும், ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ் மருந்து பிரிக்கிறாங்க. அனைத்து நோய்க்கும் நீங்க ஒரு மருந்து நாக்க பாக்குறீங்க, அப்படி கிடையாது. லிக்குல்லி தாயின், ஒவ்வொரு நோய்க்கும் தவாவுன், ஒரு மருந்து இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம், காய்ச்சலுக்குள்ள மருந்து தனி, தலைவலிக்கு மருந்து தனி, வயிற்று வலிக்குள்ள மருந்து தனி, ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கிறது. அந்த மருந்து கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னா குணமாகி விடுவான் அல்லாஹ்வுடைய அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மான்சல் அல்லாஹு தான் இல்ல அன்சல் சிபான்,
எந்த ஒரு நோயை அல்லாஹ் இறக்குனாலும் அது ஷிஃபாவையும் சேர்த்து இறக்கியிருக்கிறான், நோய் நிவாரணத்தை. அப்ப ஒவ்வொன்று தனித்தனி தான் அர்த்தம். ஒரு நோய் இறக்குனா இந்த நோயை பூமிக்கு நம்ம கொடுக்குறோம், இதனுடைய மெடிசனையும் கொடுத்துருவோம், நல்லா கொடுத்துறோம். இதை மனுஷன் லேட்டா கண்டுபிடிப்பான். கொஞ்சம் பேர் செத்து போன பிறகு, அழிஞ்சு போன பிறகு எங்கடா இருக்குன்னு தேடி பார்த்து இதை கண்டுபிடிச்சிட்டோம், பிளக்குக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்றானா இல்லையா? அம்மை நோய் வந்து மனுஷன் அழிச்சிக்கிட்டு இருந்துச்சு ஒரு காலத்துல, இப்ப அம்மையே காணாம். நல்ல மருந்து இறக்கிட்டான், படைக்கும் போது இறக்கிட்டான். ஆனால் இப்ப கண்டுபிடிச்ச பிறகு என்னவாச்சு, அம்மை நோய் வர்றதில்லை. அப்ப அனைத்துக்கும் அல்லாஹ் வந்து மருந்தை படைச்சு இறக்கியிருக்கான்னு சொல்லும் பொழுது கரைஞ்சிருவதை கொண்டு எல்லாத்தையும் உன்ன கொண்டே முட்டுறீங்க. அது போய் இதை சொல்ற சொல்ல வரல. இந்த மாதிரி விஷயங்களை சொல்வதன் மூலமாக இஸ்லாம் மார்க்கத்துக்கு நீ பின்னடைவை ஏற்படுத்துறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை வந்து தப்பா புரிஞ்சுட்டு சொல்லியிருக்கலாம். அது சாதாரண ஒரு விஷயம். மூத்தை தவிர அதில் ஒரு சிவா இருக்குன்னு மறுக்க மாட்டோம். கரிஞ்சிரவத்தில் ஒரு நிவாரணம் இருக்குது, அப்படி ஹதீஸ் தான் நீங்க மறுப்பீங்களா? இருக்குதான் செய்யுது. எந்த ஒரு மருத்துவம் சார்ந்த உணவுப் பொருள்களாக இருந்தாலும் அதில் ஒரு மருத்துவம் இருக்குதான் செய்கிறது. மூத்தை தவிர மூத்தை இணைச்சி அனைத்துக்கும் சொன்னா கூட கொஞ்சம் அதிகமானது வச்சுக்கலாம். பொதுவா அனைத்துக்கும் எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு அப்படின்னு சொன்னா கூட எல்லாருண்டா கொஞ்சம் மெஜாரிட்டிங்கிற அர்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்லலாம். இதுல எப்படி வருதுன்னு கேட்டா மூத்த தவிரன்னு போட்டாச்சு. அப்ப மூத்த தவிரன்னு என்னது, ஒரு நோய் மிச்சம் கிடையாது. எந்த நோயா இருந்தாலும் இதெல்லாம் இருக்கு தீர்வுன்னு அப்படி எல்லாம் படைச்சிருக்கிறானா? அப்படி எந்த ஒரு பொருளையும் எல்லாம் படைக்கல. அல்ல அப்படி படைக்கல என்பது இன்னைக்கு எந்த செய்யறாங்க? அப்படி இருந்தா என்ன பதிரி அடிச்சு ஓடி போய் கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. கரிஞ்சீரகத்தை எடுத்து ஆட்சி பண்ணி இந்த இதுல இருந்து இந்த சத்தை எடுத்து இதை பயன்படுத்துங்க இன்னைக்கு அறிவிச்சு போயிருப்பாங்க. இதை பிரிச்சு எடுத்து கண்டுபிடிக்க ரொம்ப நாளா அவனுக்கு தேவைப்படாது. நவீன காலத்துல எல்லா டெக்னாலஜியும் வச்சிருக்கிறாங்க கையில. அப்ப வந்து ஏன் இப்படி இல்லாத சொல்லணும்னு கேட்கிறோம். இதுக்கு என்ன செய்யறாங்க? நீங்க இப்ப அந்த அது செஞ்சா இந்த நன்மை கிடைக்கும், இது செஞ்சா அந்த நன்மை கிடைக்குங்கிறீங்களே, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிடலாம்னு கேட்கறாங்க. அதையும் டெஸ்ட் பண்ணது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லது. மெட்டீரியலுக்கு சொன்னீங்கன்னா சோறு தண்டா பசி அடங்கும்னா அடங்குதான் பார்க்கணுமா இல்லையா? அதை நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். ஏன்னா திங்கிறோம், பசி அடங்கி பார்த்துக்கிட்டோம். ஒரு புதுசா வந்து சொல்றாங்க ஒரு சொல்லும் போது சந்தேகம் வந்து திண்டு காட்டு சொல்ல வேண்டிய தின்றுவான்ல, திண்டு காட்ட சொன்னா என்ன செய்வீங்க? தின்றுவீங்கல்ல. அப்ப அந்த மாதிரி இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு நம்பிக்கை இருந்தா அப்படி செய்யணும். இவங்க அதி சரி சரின்னு சொல்லக்கூடியவங்க அவங்களும் நம்புறது கிடையாது. நம்புறது என்ன அர்த்தம்? அது செய்ய தயாரா இருக்கணும். நீ இந்த விஷம் நீ குடினா நீங்க நம்பல, நீ தான் 100% நம்புறீங்கள, நான் தான் இல்லங்கிற விட்டுரு. நீ என்ன செய்யற? இது வகை தாங்கிற, ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்கிற. எவன் சொன்ன உனக்கு என்ன? சொன்னாடா விஷத்தை நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா தான் நீங்க நம்புறீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க நம்பாம நம்புறேங்கிறீங்க. நாங்க நம்பாது நம்பலங்கிறோம். எதை நம்பவில்லையோ அது நம்பலங்கிறோம். நீங்கள் எதை நம்பவில்லையோ அது நம்புறேன்னு சொல்லி ஏமாத்த பாக்குறீங்க. வார்த்தையில தான் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசமே தவிர நீங்கள் நம்பல நாங்கள் நம்பல. விஷயம் சொல்ற விதத்தில் தான் வித்தியாசம். சரி.